ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் நாட்டுக்கோழி ஒரு 1/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் தடவி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துப்போம். ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் நான் எடுத்துருக்க கப்பில் ஒரு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தயிர் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. தாளிக்க தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் இந்த அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து சக்தியில் சிக்கன் 65 மசாலா. இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே போல் இது வந்து கரம் மசாலா. இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை. பெரிய வெங்காயம் ஒரு நார்மல் சைஸில் எடுத்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வேணும். தக்காளி ஒரு நார்மல் சைஸில் 2 தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஒரு டம்ளரில் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்ன டம்ளர்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றும் போது அளவு காட்டுறேன். சால்ட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர் அது மேலே வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் வச்சுருக்க ஆயிலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வச்சிருக்க 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வச்சிருக்க இந்த கிராம்பு, தாளிக்க தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணியில் 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினாவே போதும். இது வதங்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு செமி குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசிலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம இது கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த டம்ளரில் தான் ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் வந்து முன்னாடி சிக்கன் வேகிறதுக்காக ஊற்றிடலாம். இதில் ஊற்றி இது சும்மா அரைக்குறையாக மூடி வைங்க. விசில் போட தேவையில்லை. போட்டு ஒரு சிக்கன் வந்து ஓரளவுக்கு செமி குக் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஹையில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் அது நல்லா தலைன்னு கொதிச்சுட்டு அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நான் இந்த காமிச்ச இந்த சைஸில் இந்த டம்ளரில் நான் வந்து 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இன்னும் 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணி. இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போது நம்ம வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க.
இப்போது நம்ம எடுத்துருக்க அந்த ஹாஃப் லெமனை இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இந்த ஹாஃப் லெமனே போதுமான அளவு, ரொம்ப போட்டிங்கன்னா புளிக்கும். ஸோ இந்த ஹாஃப் லெமனே போதும். இப்போது இந்த அரிசியும் இந்த தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வர ஸ்டேஜில் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாலே போதும், நல்லா பலப்பலன்னு சாதம் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இது கொதிக்கட்டும். இப்போது அரிசியும் வாட்டரும் கொஞ்சம் ஈக்குவலான லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஹையில் வச்சு 3 விசில் விட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது 3 விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சு. எல்லாரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting us.